வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல லேயர் மாஸ்க்ல கலர் அப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் மாஸ்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இந்த இமேஜில் வந்து எனக்கு இந்த போர்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி எரேசர் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் எரேஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. அகைன் இதை ஓப்பன் பண்ணிட்டு என்னால் அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, எனக்கு தேவைப்படும், அகைன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஏரியாவை என்னால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மாஸ்கிங் அப்படின்ற கான்செப்ட் உள்ளார வருது. இந்த இடத்துல இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லேயர் மாஸ்க் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒயிட் கலரில் மாஸ்க் ஆட் ஆகிடும். டிஃபால்ட்டாக வந்து ஒயிட் கலரில் தான் ஆட் ஆகும். இப்போ இந்த மாஸ்கில் நான் என்னென்னலாம் பிளாக்ல பெயிண்ட் பண்ணுறேனோ அது எல்லாமே ஹைட் ஆயிரும். இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். தென் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நான் பியூர் பிளாக் வச்சுக்கிறேன். ஸோ தட் இந்த கார்னரில் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணி பியூர் பிளாக்காக மாற்றிட்டு இப்போ நான் அந்த இடத்துல இப்படி எரேஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த இடம்லாம் இந்த மாதிரி எரேஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் இது எரேஸ் ஆகலை, ஃபுல்லாக மாஸ்க் ஆகிருக்கு. நம்ம லேயருக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணோம்ல, அந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். நம்ம பெயிண்ட் பண்ண இடம் மட்டும் பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த பிளாக்காக இருக்க இடம் எல்லாமே ஹைட் ஆயிரும். ஒயிட்டாக இருக்க இடம் எல்லாமே ரிவீலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். இதை வச்சு நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா அகைன் என்னால் அதை திருப்பி கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் மாஸ்கிங்கோட பேசிக்கு. இப்போ இதே இடத்துல எனக்கு ஒயிட் மாஸ்க் இல்லை, பிளாக் மாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஃபுல்லாகவே பிளாக்ல வச்சுக்கிறேன். தென் எடிட்டில் போயிட்டு ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு கண்டென்ட்ஸில் ஃபோர்க்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். ஸோ தட் எல்லா இமேஜுமே நமக்கு ஹைட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும்தான் ரிவீல் ஆகும். ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக ஒயிட்டில் வச்சுட்டு இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறேன். நான் எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறேனோ எனக்கு அது மட்டும்தான் ரிவீல் ஆகும். இது எல்லாமே ஹிடனில் தான் இருக்கும். மேனிபுலேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த மாஸ்கிங் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்கான பாயிண்ட்டுக்கு வரலாம். இந்த மாஸ்கிங்கை பற்றி நீங்கள் என்ன டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 3 டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் பற்றி ஃபோட்டோஷாப்பில். ஸோ அந்த வீடியோ லிங்க் மேலே ஐ பட்டனுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாஸ்கை டெலீட் பண்ணுறேன். ஜஸ்ட் டெலீட் ஐக்கானில் போட்டேன் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அப்ளை பண்ணுறீங்களா, டெலீட் பண்ணுறீங்களா. அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாஸ்கில் என்ன பண்ணியிருக்கோமோ அது இந்த இமேஜுக்கு அப்ளை ஆகிட்டு தான் டெலீட் ஆகும். ஸோ திருப்பி நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருந்தா மட்டும்தான் அதை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். நம்ம பேக்கப் எடுக்கல, அதனால டெலீட் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நான் மாஸ்க்கை நான் அப்ளை பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒயிட் மாஸ்க் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலரை பற்றி நான் கவலைப்படல. ஜஸ்ட்டு எடிட்டில் போயிட்டு ஃபில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கண்டென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 50% கிரேன் இருக்கும். ஸோ இது நமக்கு பர்ஃபெக்டான 50% கிரேவாக தான் இருக்கும். இதை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் மாஸ்கில், ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ஷியலாக தான் விசிபிளாக இருக்கும் அந்த இமேஜ். பிகாஸ் ஃபுல் பிளாக் அப்ளை பண்ணால் ஹைட் ஆயிரும், ஃபுல் ஒயிட் அப்ளை பண்ணால் ஃபுல்லாக விசிபிளாக இருக்கும். இப்போ நம்ம பாதி பிளாக் பாதி ஒயிட், அதாவது இந்த பிளாக்கோட ஷேட்ஸில் இடையில சென்டர் பாயிண்டில் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு பாதி இமேஜ் தான் விசிபிளாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒயிட் வச்சு எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறீங்களோ ஃபுல்லாக ரிவீல் ஆகிடும். அண்ட் பிளாக் வச்சு எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறீங்களோ ஃபுல்லாக ஹைட் ஆயிரும். இப்போ நமக்கு ஒயிட்டு, பிளாக்கு, கிரே மூணுமே அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கலர் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஃபஸ்ட் நான் மாஸ்கில் கிளிக் பண்ணாமல் இமேஜில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணி சம் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இப்போ நான் மாஸ்கில் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுது. பிகாஸ் மாஸ்க் வந்து பிளாக்கு, ஒயிட்டு, அந்த இடையில இருக்க ஷேட்ஸ், அந்த கிரே ஷேட்ஸ் இது மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும் மாஸ்கிங்கில். இப்போ நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒயிட் மாஸ்க்கு. இப்போ நான் ஃபோர்க்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ரெட் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் தான் சூஸ் பண்ணோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கிரே கலர் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரெட் கலர் தான் நமக்கு காமிக்கும். பிகாஸ் நம்ம மாஸ்கில் இருக்கோம். இதே இது நம்ம இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெட் கலர், அந்த ரெட் கலர் கரெக்டாக வந்துடும். இப்போ மாஸ்கில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலரில் எவ்வளோ கிரே இருக்கோ, எவ்வளோ ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு இந்த மாஸ்கில் அப்ளை ஆகும். ஸோ இப்போ நான் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ தட் நமக்கு அப்ளை ஃபோர்க்ரவுண்ட் கலர் எடிட்டில் போய் ஃபில் கொடுத்தோம்ல அதே ஆப்ஷன் தான் ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஸோ அந்த கிரே ஃபில் ஆகிட்டு மீதி இருக்க இடம் மட்டும் விசிபிளாக இருக்கும். இதுவே நான் வேறு கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோ சூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப லைட் கலர், அதனால் இதில் கிரேவே வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா கிரே பாருங்கள் எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு. இப்போ நான் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு லைட்டாக தான் ஹைட் ஆகும். பிகாஸ் கிரே ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த ஷேட்ஸ் ஆஃப் கிரே இருக்கிறத பொறுத்து நமக்கு இமேஜ் ஹைட் ஆகும். இப்போ மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பிளாக்கு, ஒயிட், இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஷேட்ஸ் ஆஃப் கிரே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.